ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உடல் எடையை குறைக்கும் சட்னி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதாவது நம்ம உடலை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுறோம், டயட்டெல்லாம் இருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் எடை அப்படிங்கிறது குறையும். உண்மை இதாங்க இது. இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறது, என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு 6 பல் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரும் பூண்டாக இருந்துச்சுன்னா 6 பல் போதுங்க. குட்டி குட்டி பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 12 ஒரு 15 பல் கூட எடுத்துக்கலாம். புளி கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 4, நல்லெண்ணெய் 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். உப்பு இந்து உப்பு இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, இல்லைன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கடுகு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இப்போ நம்ம இந்த உடல் எடையை குறைக்கும் சட்னியோட செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டையும் தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. மிக்சியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியமாக இருக்கட்டும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சட்னி கலவையை கொட்டிடுங்க. அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலேயே கிளறி விடுங்க. இது உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாதுங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னியை நீங்கள் வாரத்தில் 2-3 டைம் நீங்கள் சாப்பிடுங்க. உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.